A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். சிறப்பு பேச்சாளர் திண்டுக்கல்லிருந்து இந்த விழாவுக்கு பயணித்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்து நமக்காக சிறப்பான ஜோதிட உரைகளை தொகுத்து வழங்க வந்திருக்கிறார் ஐயா டாக்டர் எல் ஜெயசூரியன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். இந்த ஸ்துதியை எல்லா குழந்தைகளையும் சொல்லுங்கள், படிக்காதவன் படிச்சிருவான். எனக்கு 22 வருஷம் அனுபவம் இந்த ஸ்துதி. யார் வீட்டில் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் படம் வைத்து முறையாக விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் ஒரு டாக்டரேட் உருவாகுவார். சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதம் நச்சே தேவம் தேவோ நகல குசல கஸ்பந்துத் பபிகி அதஸ்பாம் ஆராத்யாம் ஹரிஹர பிரபாத்மாம் அப்படின்னு சொல்லி சௌந்தரிய லகரியில் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும், தலைமை பண்பு உருவாகும், ஹாஸ்டல் பாடியில் இருக்கக்கூடிய ஆரோவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். இந்த ஸ்லோகத்தை இளையராஜா அவர்கள் அதிகமாக பிரயோகித்து தான் இன்றைக்கி 7th சக்கராஸ்லாம் நல்லா டியூன் பண்ணியிருக்கார். வாழ்க்கையில் பேசினா மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக இருக்கணும். மேடையில் இருப்பவர்கள் திருவடியை பணிந்து வணங்குகின்றேன். இங்கே இருக்கக்கூடிய ஜாம்பவான்களையெல்லாம் வணங்குகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனித ஆத்மாவையும் அவர்கள் உள்ளம் தொட்டு அவர்கள் 21 தலைமுறைக்கும் நான் நன்றி உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன். கையளவு கவலம் கண் சிமிற்றளவு நேரம் இறைவனை நினைக்க போதும். உண்ணும்போது இறைவனை எண்ணுவது சிறப்பு. இவ்வளோதான் பக்தி இருந்தால் போதும், பீம பக்தியாக இருந்தால் போதும். எப்போவுமே நிகழ்ச்சி நடத்துகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் பேசினா யூடியூப்பில் கேட்குறான், பார்த்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறான். ஏதாவது ஒரு வந்து பேசினா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு அந்த லைவை பார்க்குறான். நம்ம தேவையில்லாமல் இதை கேலி கிண்டல் பரிகாசம் ஆனந்தம் நமக்குள்ளே பேசிக்கிறோம். ஆனால் ஜோதிட கருத்தரங்கம் இப்போ இங்கே இருக்கவங்க மாத்திரம்தான் ஜோதிடர்கள் இல்லை. யூடியூப்பில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் பீப்புளெலாம் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் ஜோதிட ஆர்வலர்களாக மாறிட்டாங்க. அவங்க எல்லாமே நோட்டை வச்சுக்கிட்டு அவங்க எல்லோரும் பவளக்கண்ணனை வந்து திதி சூனியம் சொன்னார்னா எப்படி திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க. சில திதி சூனியம் உள்ள வீட்டில் உள்ள கிரகங்கள் அந்த வீட்டினுடைய வாசல்களை அந்த ஜாதகர் உபயோகித்தால் அந்த வீடு விளங்குறதில்லை. அது சம்பந்தமான கிளாஸஸை பவளக்கண்ணன் ஐயா நடத்துவார். ஒரு ஜோதிடத்தில் இந்த வேலூரில் இது வேள் அப்படின்னால் முருகனுடைய கோட்டை. அது மாதிரி இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய அருமை பாசமிகு எங்கள் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்ற தகுந்தவர் பாலன் அவர்கள். இங்கே இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வெறுமனையாக பேசிட்டு போயிடக்கூடாது, தனிப்பட்ட முறையில் பேச முடியல. வேலூர் ஒரு மீட்டிங்கு போகணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் எனக்கெல்லாம் கிளைண்டு எக்கச்சக்கமாக வேலூர் பெல்ட்டில் தான் இருக்குது. யூடியூப்பில் வந்து எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க, வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க, நிறைய வர்றேன். சரி, இப்போ மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், ஜோதிடர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 60வது கல்யாணம் பண்ண முடியல, 59 வயசில் ஒரு பிரச்சனை வருது, 73 74 ஒரு கண்டம் வருது. எல்லோரும் சில வீட்டில் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, அதனால் 60ஆம் கல்யாணம் பண்ண முடியாது. கோவிலில்
கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நீர் வெளியேறும், அந்த கோமுகி வழியாக வெளியேறும். அந்த நீரை பிடிச்சிட்டு ஒரு குருக்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 1000 ரூபா கொடுத்து இந்த நீரை அவர் தலையில் விட்டிங்கன்னா அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் 64 மூர்த்தங்களில் சென்று தரிசனம் பண்ணதுக்கு சமானம், ஆயுள் வளரும். ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, பையன் சரியில்லை, பிள்ளைகள்லாம் தாறுமாறாக இருக்கு, இப்போ சொன்னபடி கேட்க மாட்டான் அப்படின்னா முறையான சிவாலயத்தில் குளிச்சுட்டு சுக்கிர ஓரைன்னு ஒன்று இருக்குது. சூரிய நேரம் இருக்குது, சந்திர நேரம் இருக்குது. பகலில் சூரியன், இரவில் சந்திரன், சுக்கிரனுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் போய் அது காலையில் 4 மணிலேருந்து 6 மணி, அதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பொறுத்தளவில் சுக்கிரனுடைய ஒளி அலைகள் கிடைக்கும், அந்த மேலே பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ஆலய பிரவேசம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் கோயிலில் போய் விளக்கேற்றணும். நீங்கள் எந்த கோயிலில் போனாலும் நல்லெண்ணெய் தீபத்துக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பெக்டு நெய்யில் கிடையாது. இன்றைக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா அது நம்முடைய ஆத்மாவை சுத்தி பண்ணும். ஆத்மாவை சுத்தி செய்யக்கூடிய எத்தகைய ஒரு செயலும் பிறப்பிலும் உண்டு, இறப்பிலும் உண்டு. இப்போ நீங்கள் எள்ளும் தண்ணியும் இறப்பீங்க, இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணமெல்லாம் கொடுப்போம். அதில் எள்ளு என்பது ஆத்மாவை குறிக்கக்கூடிய சூரியன், சந்திரன் என்பது அந்த மாவில் செஞ்ச பிண்டம் என்பது உடலுக்கு கொடுக்கக்கூடிய மாதாவிற்கு. அதனால் இந்த பிண்டம் வைத்து வழிபடுவது, இந்த தர்ப்பணம் பண்ணுவது, இதெல்லாம் எப்படி என்று கேட்டால் மேல் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அன்னமும் தண்ணியும் கிடையாது. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த தர்ப்பணம் பண்ணுறது, இதனுடைய மகத்துவம், இறப்பினுடைய வழி சாரம்சம் யாரும் தெரியல. ஜோதிடர்கள் நாம் இந்த அடைப்புன்னு எடுத்துட்டால் 16 வகை அடைப்புகள் இருக்குது. 16 வகையான அடைப்புகள் இருக்குது. லக்னத்தில் இருந்து சுக்கிரனில் இருந்து இருக்குது. நான் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். யார்கிட்ட படித்தேன்னா எனக்கே தெரியாது. அதனால் இந்த அடைப்பை பற்றி என்னுடைய வீடியோவில் நீங்கள் அடைப்புன்னு போட்டிங்கன்னா வீடியோ வரும். நான் இங்கே என்னுடைய சுயப்புகள் பாடவில்லை, இது எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஜோசியர்களே பரிகாரம் எடுத்துக்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி ஓப்பனாக உடைச்சி விட்ருவேன். அதை எடுத்துக்கிறாங்க நிறைய பூசாரிகள், நலப்பேரவையில் இருக்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இங்கே வாங்கி இங்கே உள்ளே விட்டு இங்கே கொடுக்குறேன். அதனால் பரிகாரம் என்பது மனிதனுடைய ஆன்மாவை சாந்தப்படுத்தும், நமக்கு தர்மத்தின் வழி நம்மளே அழைத்து கொண்டு போகும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, இந்த நவக்கிரகங்கள்னால் வர்ற துன்பத்தை அதை போக்குறதுக்கு நம்ம ஜோதிடர்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறோம். கண்டிப்பாக அவன் அந்த கோயிலுக்கு போக மாட்டான். கோயிலுக்கு போனான்னா அவனுடைய மைண்டானது அந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது பாருங்கள், அது டியூன் ஆகும். மனத்தில் ஒரு கலக்கம் உண்டாகும், ஆன்மாவில் ஒரு கலக்கம் இருக்குது. சில பேருக்கு ஆன்மாவே அழுக்கு படிஞ்சிருக்கும். சைவ சித்தாந்த வகுப்பில் போய் 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 உட்காந்தான்னா, நடராஜர் சன்னதி முன்னால் உட்காந்துருந்தான்னா அவனுடைய ஆன்மா அழுக்கு கரையும். யார் ஒருவருக்கு நான் சொன்னேன், இந்த குழந்தைகள் சரியில்லைன்னா அந்த சுக்கிர உரையில் அந்த நேரத்தில் போகணும், பிரம்ம முகூர்த்தத்தில் போய் விளக்கேற்றணும். ஆலயத்தில் போய் நீங்கள் குப்பை கூலங்கள்லாம் நல்லா சுத்தமாக எடுத்து உழவார பணி செஞ்சு பாருங்கள், விளக்கமாத்த எடுத்து கூட்டி பாருங்கள், கண்டிப்பாக ராகு கேது தோஷம் போகுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம்னு இருக்குது. உலகத்திலேயே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய, சிதம்பரத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. அந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தினுடைய நிழல் விழுகும் பொழுது அதில் எத்தனை மணி நேரம் அவன் உட்கார்ந்து தபம் பண்ணுறானோ, உட்கார்ந்துருக்கானோ, ராகுவினால் உண்டாகிய தோஷத்தை இப்பிறவியில் இப்பூமிதனில் நாம் கழித்து கொள்ள முடியும். கோவிலில் பொறுத்தளவில் வயசாயிருச்சு, பயம் வருது, எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல அப்படிங்கிறவ ராஜகுரு கிடைக்கணும், எனக்கு ராஜகுருவே கிடைக்கணும் அப்படின்னா ராஜகோபுரத்துக்கு முன்னால் நுழைஞ்ச உடனே வலதுகை பக்கம் இடதுகை குப்பன் தூணில் திருநந்தி தேவரும் இந்த பக்கம் அகத்தியரையும் பொறிச்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் அங்கே ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு வசதி பண்ணியிருப்பான். அங்கே ஏறி நீங்கள் சும்மா கண்ணை மூடி சுவாசத்தை கவனித்து பாருங்கள்.
அந்த குரு வந்து உங்களைய தெரியாத விஷயத்தை நிரப்பிட்டு போயிடுவார். தூக்கத்தில் கூட எனக்கு தங்கப்பாண்டியன் பாடம் நடத்தினார்னு சொன்னார்ல, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு குரு கிடைக்கலன்னா அப்படி குருவை பிடிச்சிக்குங்க. இதெல்லாம் எளிமையான பரிகாரம். ராஜகோபுரம் இப்போ இறந்தவங்க சொர்க்கத்தில் இருக்காங்களா நரகத்தில் இருக்காங்களா நமக்கு எப்படி தெரியும்? அந்த இறந்ததுக்கப்புறம் திரி தெற்போனம் அமாவாசை விரதம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வரான் அப்படின்னா அப்படியே புதுசு 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 புதுசுன்னு அந்த பையன் அப்படி படித்து வேலைக்கு போவான், நல்லாகும், கண்கூட பார்க்கலாம். ஆனால் இறந்ததுக்கு அப்புறமேலு எதுவுமே இல்லாமல் அந்த குடும்பம் ரொம்ப சீரழிதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆத்மா இங்கே சுற்றுதுன்னு அர்த்தம். இறப்பிற்கு பிறகும் 159 இயங்குகிறது. அது அன்னமய கோஷத்தோடு இருக்குது. உடம்புல எல்லா கோஷமும் அழியும், அன்னமய கோஷம் மட்டும் அழியவே அழியாது. அதனால தான் இறப்பிற்கு பிறகும் பசி, தாகம், துக்கம், துயரம் இருக்குது. அதைத்தான் என் பாட்டி சொல்வா, ஔவையார் சொல்லுவா, புரியட்ட காயும் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்துன்னு சொல்லுவாள். இறப்பிற்கு பிறகு ஆன்மா ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே வேதனையெல்லாம் உண்டு. அதனால் இறந்தவர்களுக்கு 1 வருஷம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு வழக்கத்தை இங்கே யாரோ தவறாக ஏற்படுத்தி விட்டார்கள். நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்ம யாரோ ஒருத்தங்க இறந்துடுறாங்க அக்கா, மாதம் அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இறந்த திதி அன்னைக்கு ஒரு தெள்ளு தண்ணி கொடுங்க. அதுக்காக அந்த மீன்களுக்கு கொடுங்க. நீங்கள் அவர்களை நினைத்து நீங்கள் உணவு கொடுத்து பாருங்கள், அது அங்கே கிடைக்கும். அதே போல் உங்கள் சக நண்பர்கள், சக தோழிகள், உங்களோட படித்தவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு சேர்த்தே கொடுங்க. இந்த பூமியில் ஒரு மனிதன் யாருக்கு வேணாலும் திதி தர்ப்பணம் கொடு, அதில் ஒரு சுகம் இருக்கும். அண்மையில் காசிக்கு போயிட்டு கயாவில் போய் உட்காந்துருந்தேன். நான் காளி வராகி பிரத்யங்கரா உபாசகர். அங்கே போய் உட்காந்துருக்கிறேன். 32 பேரை அழைச்சி மந்திரத்தில் சொல்லி கூப்பிட்றான். என்னால் வைப்ரேஷன் அப்படியே தாங்க முடியல. அது வீடியோ எடுத்து வச்சோம். அவ்வளோ பேரும் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அப்போ நான் நினைக்கிறோம், நம்ம தப்பாக யாரும் எண்ணிக்க வேண்டாம், நாம் எல்லோரும் கொடுக்குறோம், மூக்கால் அழுகிறோம். ஸ்ரத்தையோடு கொடுப்பதற்கு பேர் தான் சிராத்தம்னு பேர். அதை எதையுமே ஒரு அர்ப்பணிப்புத்தன்மையும் ஒரு அதீத ஈடுபாட்டோடு செய்யணும். அப்போ ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரம்னு இருக்கும். ராகுனா 3ன்னு அர்த்தம். ராகுனா 3ன்னு அர்த்தம். ராகு திசை நடந்து ஒருத்தர் இறந்தாருன்னா அந்த 3 நிலை கோபுரம் உள்ள கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு உழைப்பு செய்யுங்க, விளக்கை ஏற்றுங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் ராகு இருக்குது, 4ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு உங்கள் அம்மாவோட பிறந்தது 3 பேரா அப்படி கேளுங்க, ஓரளவுக்கு ஒத்து வருது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இந்த ராகு கேது இல்லாமல் இந்த 12 கட்டம் இயங்காது. அவர் லக்னாதிபதி லக்ன புள்ளி எல்லாம் சொன்னார். 100% உண்மை. ஒரே ஒரு விஷயம், அண்மையில் மறைந்த நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் இப்போ ஒருத்தர் ஜாதகம் சொல்லியிருப்பான், யாராவது ஒரு ஆள் வருவார், அவர் பேரை கேட்ட உடனே அந்த பேரை வச்சுட்டு அந்த கிரகத்துக்குரிய கட்டத்துக்கு வச்சுக்கிட்டு சொல்லுவார். லக்னம் இன்றைக்கி கிழமையை வச்சுக்கிட்டு சொல்லுவார். இன்றைக்கி என்ன திதியோ அந்த திதிக்குரிய கிழமை. இன்றைக்கி வியாழக்கிழமைனா குரு எங்கே இருக்கார், அந்த குரு எங்கே நிலையில் இருக்காரோ அதை சொல்லுவார். அதை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி கிரகத்தை இன்றைக்கி கோச்சாரத்தை வச்சு சொல்லிடுவார். கோச்சாரம் மெமரியாக வச்சுருப்பார். எங்கிட்டு சொன்னாலும் ஜோசியம் வருது, வர்றவே ஆமாங்கிறான். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் நம்மை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு கருத்தரங்கம் செமினார் உதவும். அதனால் நீங்கள் பொறுத்தளவில் யார் எதை சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளோம். இப்போ என்னுடைய இதில் நிறைய தாந்திரிக்ஸ் தான் நிறைய சொல்லுவேன். நமக்கு இந்த நட்சத்திரங்கள் குறியீடுகள்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மிருகங்கள்லாம் இருக்குது, அந்த மிருகங்கள்லாம் பென்டென்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிரகம் ஒன்று பாதிக்குது, இதை இப்போ நான் சொந்தமாக எதுவும் கண்டுபிடிச்சது கிடையாது. முதல் விஷயம் சொல்லிடுறேன், யாரும் என்னை நெகட்டிவாக பார்க்க வேண்டாம், எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்தது தான். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. 6, 8, 12 ஒருத்தனை இம்சை பண்ண போகுது. ஒரு மாரகாதிபதி பாரகாதிபதி அவனை இம்சை பண்ண போகிறான். அதற்குரிய மெட்டல், அது தாது மூல ஜீவன், கண்டுபிடிங்க. அதற்குரிய மெட்டலை எடுத்து ஒன்றா பின்னி போடுங்க. கம்பி இருக்கா, காப்பரும் இதையும் வளைச்சி போடுங்க. குருவும் சனியும் சேர்ந்துருக்கிற ஒரு ஜாதகத்தில் குருவுக்குரிய ஒரு பொருளையும் சனிக்குரிய பொருளையும் 2ஆக இணைச்சி வச்சுருங்க. கிரகம் காரகத்துவத்து வழியாக வேலை செய்யுது. நல்லா கவனிங்க, கிரகம் காரகத்துவத்தை கரெக்டாக வேலை செய்யுது. செவ்வாய் திசை நடக்கும்போது யாரோ ஒருத்தர் இறந்துடுறான் குடும்பத்தில், உண்மைதானே? அப்போ கர்மா அது வேலை செய்யுது. கிரகங்களுக்குரிய தானியங்களை வாங்கி எதுக்கு எடுக்குதோ அதோட தானியத்தை தலைக்கு வச்சு படுத்துட்டு அதை இடித்து, கிரகம் நம்மளே இடிக்கிறதுக்குள்ளே அதை நம்ம இடித்து தூக்கி போடலாம்.
நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கணும். 6, 8, 12 ஆறாம் வீட்டு அதிபதி 8ல் போய் இருக்கிறான்னா நிறைய துன்பம் பெருக போகுது. அப்படி இருக்குது. இந்த சூரியன் சனிக்கு பாட்டில் உடச்சிங்கன்னா சரியாக போயிடும். சூரியன் என்பது பாட்டில், கண்ணாடி. சனினா உடையுதல். நல்ல வசந்தன் ஐயா சொன்னது தான். எனக்கு ஒன்றும் வெக்க வேணாம் கிடையாது. என் குருநாதர் வாழ்கிட்ட நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். கிளைண்டு என்ன அவ்வளோதான். நானே சொல்லுவேன், வாரா ஜோதியோட தந்தை பாலு ஐயா வாழ்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆமாம், அவன் வந்து என்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. யோ நீங்கள் எதுக்கிட்ட யூடியூப்பில் பேசுனீங்க, அதை கேட்டு நான் வாங்கியிருக்கேன், நீ நல்லது தானே சொன்னேன். ஆமாம், நான் உன் சிஷியன்ட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து கவலை இல்லை, வெக்கமான சூடு சொரணையெல்லாம் கிடையாது. திட்டுனா திட்டிக்க, பாராட்டினா பாராட்டிக்க, கழுவி ஊற்றுனா ஊற்று, உருட்டுன்னு புட்டு போடுறியா போடு, நிறைய சொல்லுவான். ஆனால் எனக்கு கவலையே கிடையாது. தேங்காய் என்பது ஒரு மனிதனுடைய பௌதிக உடலுக்கு சமமானது. ஒருத்தர் சொன்னார், மிருக சீரிச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வெட்டு போடும். ஏன்னா செவ்வாய் என்பது புருவத்தில் இருக்கான், சுக்கிரன் என்பது கன்னத்தில் இருக்கிறான். மேல் வரிசை பற்கள் என்பது சூரியனை குறிக்கும், கீழ் வரிசை பற்கள் சனியை குறிக்கும். காது என்பது புதனை குறிக்கும், தாடை என்பது சனி பகவானை குறிக்கும், முடி என்பது கேதுவை குறிக்கும், சூரியன் என்பது கபால உச்சியும் குறிக்கும், மூக்கு சுவாசத்தை குறிக்கும். ஒருத்தனை பார்த்த உடனே சொல்லலாம் இது இந்த கிரகத்தினுடைய டாமினேஷன் இருக்குன்னு முகத்தை பார்த்து சொல்லலாம். நிறைய பேர் வந்தவனே சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் சந்தித்தேன், வந்தால் நீ இந்த லக்கணமான்பா கரெக்டாக. எப்படின்னா இரவும் பகலும் இதிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 பேர்களை அவர்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்துங்க. அதே போல் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த கையில் 42ன்னு எழுதிட்டா பணம் வருமே, நோய் போயிருமேன்னார். கண்டிப்பாக வேலை செய்யுது. நான் நியூபர் அஜில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சித்தர்கள் எண்கணிதத்தை நான் போடுவேன். அப்போ திருப்பூரில் தங்கியிருந்தேன். ஒருத்தனுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சுன்னா நோட் எழுதி கொடுத்துருவேன். இந்த மாதத்தில் தேதி நடக்கும்பே. அப்படியே நடந்து ஒருத்தர் தேடியை கண்டுபிடிச்சி வந்து இன்னும் எழுதி கொடுன்னா, அவனும் எழுதி கொடுக்கலோரு எனக்கு அதை கலை மறந்து போச்சு. அப்போ 42 என்பது நோயை போக்கும், 33 என்பது செரிமான தொந்தரவை கொடுக்கும், ஆனால் வெளிநாட்டுக்கு போகும். நீங்கள் வாழ்க்கையில் டெம்பிள் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டெம்பிள் சயின்ஸை நீங்கள் ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கோயிலுக்கு போங்க, எல்லாரையும் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனால் மட்டும்தான் வெற்றி உண்டாகும். அவ்வளவு கோயில்கள் இருக்குது. இந்த பாருங்கள், அவர் போட்டிருக்காரு பராமரிப்பு இல்லாத கோவில்கள். காஞ்சி மகா பெரியவற்றை ஒருத்தர் போய் கேட்டாராம், இந்த மாதிரி நான் கோயிலுக்கிட்ட போகிறோம், உங்களுடைய ஆசீர்வாதம். எந்த ஊரில் இருக்கேன்னாராம். இந்த ஊரில். அந்த ஊரில் 2-3 கோயில்களில் எண்ணெயும் விளக்கம் இல்லாமல் கிடக்கேன்னாரா, அதை போய் பாருன்னாராம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் லக்னாதிபதி 6, 8, 12 மறந்தால் அவன் நொந்து வெந்து போனால், இந்த 1, 4, 7, 10 சந்திரனுக்கு 1, 4, 7, 10 லக்னத்துக்கு 1, 4, 10 சனி கர்ம ஜாதகம் அப்படின்னுங்கிறத நெல்லை வசந்தன் சொல்லுவார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு கிழக்கில் எந்த வாசலாக இருந்தாலும் அது 1ஆம் இடம் நல்லா வச்சுக்கணும். அதுக்குன்னு 1ஆம் இடம் தலைவாசல், வெளியில் உள்ளன்னா 2ஆம் இடம், உள்ளேயும் வெளியும் விளக்கேற்றுங்க. ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 12ஆம் இடத்துக்குரிய தேவதைகளை நீங்கள் அந்த படத்தை 2 பக்கம் வீட்டு வாசலில் மாட்டி மாடாக்குழி போட்டு விளக்கேற்றுங்க. சிம்பிள் பரிகாரம். 1 என்பது வாசல், 4 என்பது இடதுகை பக்கம் வடக்கு, 7 என்பது எதிர்த்து. உங்கள் வீட்டில் உங்களுக்கு சண்டை வராமல் இருக்குன்னா 7ஆம் இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். 2 விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். வடக்கு புதனை குறிக்கிறது, கிழக்கு இந்திரனை குறிக்கிறது. 2ம் சேர்ந்தால் குரு உற்பத்தி ஆகிறார். தெற்கு என்பது செவ்வாயை குறிக்கிறது, கிழக்கு என்பது இந்திரனை குறிக்கிறது. இந்திரனு செவ்வாய் ஒன்று சேர்ந்தால் அங்கே சுக்கிரன் பிறக்கிறார், உருவாகிறார். பெண்களுக்கு நேர் இடத்துல தான் அங்கே கொண்டு அடுப்படி வச்சுருக்கான். லக்னத்திற்கு 7ஆம் இடம், கிழக்கு வாசலுக்கு நேர் 7ஆம் இடம் மேற்குக்கு பேர் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா 6ஆம் இடம் என்ன ஆகும்? பெண்களுக்கு என்ன தொழில்? அடுப்படி தொழில். அது கரெக்டாக வருது. வாஸ்து ஜோதி இடத்துல எடுத்துக்கிட்டாலும் வாஸ்து வரும். அஸ்ட்ரோ நியூமராலஜி பார்க்குறோம். அதே மாதிரி தான் இப்படி வீடுகளில் பொறுத்தளவில் அங்கங்கே விளக்கேற்றுங்க, அந்தந்த இடத்த வெளிச்சம் பண்ணுங்க. கேதுன்னா எப்படி? ஒரு வீட்டில் கேதுன்னு நல்ல ஜாதகம் நல்லா இருக்குது, ஆனால் அவனுக்கு பிரச்சனை. வடகிழக்கு மூலையில் சின்ன அறை வச்சுருந்தால் கேது, சுருங்கியது எல்லாம் கேது. வடகிழக்கில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி வச்சுருக்கான், ஆனால் அதில் குப்பையும் கூழும் பாசியாக கிடக்கு, அது செப்டி டேங்க் சமானம், அது நீச்சக்கேது. உச்சக்கேது சாமி ரூம்பு. புரியுதுங்களா?
அதே போல் செப்டிக் டேங்க் தெற்கில் இருக்கக்கூடாது. தெற்கு திசை பாதித்தால் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, வடக்கு திசை பாதித்தால் ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொருளாதாரத்தை பாதிக்கிறது. ஏன் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும்? காக்காய்க்கு ஏன் சாப்பாடு வைக்கணும்? அதில் என்ன மகத்துவம் இருக்குது? இந்த ரகசியத்தை சொல்கிறேன். இறந்தவர்களுக்கெல்லாம் மேல் உலகத்தில் உணவு தர்றதில்லை. இறந்தவர்களுக்கு மேல் உலகத்தில் அன்னமும் தண்ணியும் கிடையாது. பூமியில் இருப்பவர்கள் மட்டும்தான் கொடுக்கிறார்கள். அமாவாசைக்கு ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னா, இறந்தவர்கள் பூமிக்கு வருவார்கள். அதற்கு பேர் அவர்கள் அப்படி ஒரு செகண்ட் 7 வினாடிகளில் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு 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 காற்று மாதிரி ஒரு அதிர்வலைகளாக வந்து அவர்கள் நான் படைக்கிற உணவை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இவ்வளோதான் செகண்டு தான் அவங்க. கோவிலில் கலகம் முளைப்பாளி எடுத்து போடும்போது 8 செகண்ட் மேலேருந்து விண்ணிலிருந்து மண்டியில் இறங்கி வந்து அந்த கும்பத்தில் பொருந்தி விட்டு சென்று விடுவார்கள். இவ்வளோதான் தெய்வத்தினுடைய ரகசியம். அதனால தான் சிவாலயத்தில் சிவ பூஜையில் அட்ட புஷ்பம் சாத்துதல் அப்படின்னு வச்சாங்க. காக்காய்க்கு ஏன் சாப்பாடு வைக்கணும்னா, இந்த சந்திரனிருந்து அமிர்த கலைகள் அப்படியே ஒழுகி வரும். சந்திரனிடமிருந்து அமிர்தம் கசியும். நல்லா கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. அப்போ சந்திரனில் அமிர்தம் இருக்கும்போது மேலுலகவாசிகள் அந்த சந்திரனில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்வார்கள். இறப்பிற்கு பிறகும் கூட பசி தாகம் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அந்த அமிர்தத்தை சாப்பிடுவார்கள். சந்திரன் மறையும் பொழுது ஒரு தேய்பிரையில் அமாவாசைக்கு 3 நாளைக்கு முன்னால், அதாவது வளர்பிரையில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால், இந்த இடைப்பட்டுள்ள இந்த 6 நாட்கள் இருக்குது பாருங்கள், அந்த நாட்களில் அமிர்தத்தாரை வராது. அப்பொழுது மேல் உலகத்திலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கருவழி சொந்தங்கள் அவர்கள் மேலேருந்து கீழே வந்து நாம் வைக்கிற காக்காய்க்கு சாப்பாடு வைப்போம், அதை சாப்பிடுவாங்க. அதை வந்து உருமாறி எடுத்துக்கொள்வார்கள். இப்போ நீங்கள் டெய்லி காக்காய்க்கு சாப்பாடே வைக்கலைன்னு வச்சுக்கோங்க, மேல் உலகத்திலேருந்து வந்தவங்க பார்த்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க. நிறைய பிதுர் சாபம் பிதுர் தோஷம்லாம் இதில் தான் வரும். அவங்க வந்த உடனே நம்மக்கிட்ட காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பார்த்து ஏமாந்து போயிடுவாங்க. அவங்க அப்படியே காத்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற மரங்களில் இருக்கக்கூடிய பச்சையத்தை எடுத்து சுரண்டி தின்று விட்டு அங்கேயே தங்கியிருப்பார்கள். அதனால தான் அமாவாசைக்கு 2-3 நாளைக்கு முன்னால் பொறுத்தளவில் மரத்தில் இலையில பறிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அந்த நேரத்தில் மரத்தில் ஏறி பிள்ளைகள் விளையாண்டால், மரத்தில் ஏறி ஏதாவது இலைகள் காய்கறிகளை பிடுங்கினால் அந்த பித்திருக்களுடைய சேஷம் அவர்களை பிடித்து கொள்கிறது. அது மட்டும் இல்லை, மேல் உலகத்திலிருந்து கீழே இறங்கி ஒரு உயிர் எப்படி ஜனிக்க வருதுன்னா, ஆகாயத்திலிருந்து காற்று வழியாக, காற்றிலிருந்து நீர் வழியாக, மழை நீர் வழியாக இந்த பூமியில் வந்து உருண்டு ஓடி செடி கொடி தாவரங்கள் வழியாக அந்த உயிரானது வித்து உள்ளே நுழைந்து, அதுக்கப்புறம் உணவு வழியாக நாம் தாவர உண்ணிகள் வழியாகத்தான் மேல் உலகத்திலிருந்து ஒரு உயிர் பரிணாமப்பட்டு வந்து நமக்கு வந்து அடைகிறது. அந்த உணவை நம்ம அப்பா வயிற்றில் 2 மாத காலம் தங்கி இருந்து அதற்கப்புறம் வந்து நம்ம அம்மாவோட வயிற்றில் கொடுக்கும் பொழுது 10 மாத காலம் கரு உருவாகிறது. இப்போ தகப்பன் 2 மாத காலம் அந்த கருவை சுமக்கிறார், தாய் 10 மாத காலம் சுமக்கிறார். இப்பொழுது 12 மாதங்கள். அதனால தான் வருடத்துக்கு ஒரு முறை பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம். டெய்லி காக்காய்க்கு உணவு வைக்கக்கூடிய பண்பாடு வரும். சில நேரங்களில் அடர்த்தியான கரடுமுரடான காக்காய்கள்லாம் வரும். அகால மரணம் அடைந்தவர்கள் அவர்களும் இந்த வடிவத்தில் வருகிறார்கள். பாதாள உலகம், மத்தியம உலகம், மேல் உலகம், 2 உலகம் ஒன்று இருக்கிறது. அகால மரணம் அடைந்தவர்களுக்கு எந்த காசிக்கு போனாலும் ராமேஸ்வரத்தில் போனாலும் எந்த திலோகமும் கொடுத்தாலும் ஏற்றுக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லாரும் அவர்கள் அன்னமும் தண்ணியுமெல்லாம் வாடி வதங்குவார்கள். அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரே யார் என்றால் சித்தர்கள். சூரியனுடைய ஆற்றல் பெற்ற மரங்களில் எப்பொழுதெல்லாம் இரவில் மின்மினி பூச்சிகள் ரொம்ப அழகாக சுற்றி கொண்டிருக்கிறதோ, அந்த மின்மினி பூச்சிகள் வடிவில் சித்தர்கள் மாநாடு நடத்துவார்கள், நாம் கருத்தரங்கு நடத்துவது போல். அந்த மரத்தை தேர்வு செய்து பகலில் சென்று அங்கே தெளித்து கோலம் போட்டு, நீர் தெளித்து கோலம் போட்டு, அந்த மரத்துக்கு சந்தனம் சாற்றி, எங்கள் அண்ணன் சொன்னா பாருங்கள், சந்தனம் சாற்றி அங்கே படையல் போட்டு
தர்ப்பணா மந்திரங்களை அங்கு சொல்லி அங்கு தர்ப்பணம் கொடுத்தால் சித்தர்கள் உலகத்திற்கும் போவார்கள். அதனால தான் மின்மினி பூச்சிக்கு ஒளி ஊட்டிகள் ஒளி கூட்டிகள் என்று பெயர். அதனால் அவர்கள் பாதாள லோகத்திற்கு போய் கூட உள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். மயில் ராவணன் பசியோடு இருக்கிற பொழுது பாதாள உலகத்திற்கு சென்றவர்கள் சித்தர்கள். அதே போல் தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் பொறுத்தளவில் இந்த மின்மினி பீச்சுகள் உங்கள் வீட்டிற்குள் வருகிறது என்றால் ஏதோ ஒரு சித்தர் வருகிறது, ஒரு புண்ணிய ஆத்மா வருகிறது என்று பொருள். நித்தம் நித்தம் சமைத்தவுடன் நான் முதலே சொன்னேன், ஒரு கரண்டி அளவு சாதம் இறைவனுக்கு, ஒரு அரை கரண்டி சாதம் காக்காய்க்கு. இதுதான் நான் சொன்ன கையளவு கவலம், கண் சிமிட்டளவு நேரம் நித்தம் வையுங்கள். உங்கள் பிள்ளைகளை பழக்குங்கள். இந்த 16 திதிகளிலே ஏதாவது ஒரு திதியில் உங்கள் தாய் தந்தையர் இறந்திருந்தால், திதி தவசம் கொடுக்காமல் போயிருந்தால், அந்த நாளில் நீங்கள் வைக்கின்ற நீரும் உணவும் அதை முன்னோர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நித்தம் உணவு வைப்போம். மூத்தவர்களை முதியோர்களை போல முன்னோர்கள் நாம் சொர்க்கத்தில் இருப்பதற்கு ஒரு வழிவகைகளை செய்வோம். வாழும் பொழுதே அவர்களை வாழ்ந்து காட்டுவோம். வாழ்வதே வழிபாடு, வாழ்தலே வழிபாடு. இதுதான் தர்மம், இதுதான் அறம். இந்த பஞ்சபூத இந்த ஜோதிட மாநாட்டிலே இந்த விஷயத்தை சொல்வதற்கு பெருமைப்படுகின்றேன். இதை கற்றுக் கொடுத்த என் குருமார்களுக்கு நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள்.